கேட்கலான்னு பார்த்தா எங்களை ஏன் ஆளுங்க தனியா வந்துட்டு இதை இட்டு வந்து மைதானத்தில் விட்ட மாதிரி விட்டு வச்சுக்கிறாங்க. நாங்க என்னத்த போய் அவர்கிட்ட எந்த கோரிக்கை சொல்லுவோம்? எங்க ஏகனாபத்துல ஏற்பாட்டு வருதுன்னு மொத்தத்தையும் எடுத்துன்னு போறான்றாங்க. நான் அவர்கிட்ட சொன்னா தானே அவர் ஒரு ஏற்பாடு பண்ணுவாரு. எந்த ஏற்பாடு பண்றதுக்கு இல்லாத உக்காந்துக்கிறோம். இங்க கால் நோய் வச்சுக்கின்னு தண்ணி இல்லாத ஒண்ணு இல்லாத உக்காந்துக்கிறோம். நாங்க முன்ன என்ன பண்ண முடியும்? அவரை ஆமா எங்களை பேச விடலையே. நாங்க என்ன பண்றது? அவரை பார்க்க கூட முடியல எங்களால. வந்து உக்காந்துக்கிறோம். அதோ இதுக்கு மேல அவர் என்ன முடிவு எடுப்பாரா தெரியாது. எங்க ஊருக்கு 10 வாட்டி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போராட்டத்தில். அது கூட ஒருத்தர் 2 பேர் இல்லை, 200 பேர் 300 பேர் போராட்டம் பண்ணாங்க. போலீஸ் அடிச்சுது எல்லாத்தையும் பண்ணோம். அப்பவும் தீர்வு காணலை. விவசாயம் தான் எங்களுக்கு அதிகமான விவசாயம், நீர்நிலைகள்லாம் அதிகம். நாங்கள் விவசாயம் எங்களுக்கு நீர்நிலையை நிறைய போகுது. 15 ஏரி கொடுத்து 15 ஏரி பம்பன் கால்வா அதை போகுது. இந்த போது பருத்தூருக்கா அந்த கால்வா பூவும் ஆறு போகுது பாரு. அதுவும் எங்கள் ஊருக்கு தான் போகுது. மெட்ராஸில் ஆறு போகுது. அவ்வளோக்கு அதெல்லாம் பிளான் பண்ணணுமே கொடுத்தோம். எத்தையுமே ஏற்றுக்கலை அரசாங்கம். அதனால என்ன விஜய் நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னார். இப்போ விஜய் வந்து பேசுறாரு இல்லையா? விஜய் வந்து பேசினா இது ஒரு முடிவுக்கு வரும் நம்புறீங்களா? எனக்கு நம்பிக்கை. அதுக்கு தான் நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். நான் பேசுவேன். அது பேசி எனக்கு இப்போ சொல்லிட்டு போகிறவங்க நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் சத்த எங்கள் குறை கேட்குறீங்க, நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் காமிச்சா அதுக்கு தக்க பதில் கிடைக்கல. இந்த தான் ஏற்பட்டு பாருங்க. எங்களுக்கு எதனா ஒரு நல்ல வழியை காட்டுங்க. நீங்க எதனா செய்யறீங்களா? நீங்க நல்ல ஒரு இதுவா இந்த ஊரை எடுக்கக்கூடாது. இல்லை இந்த ஊரை எடுத்தாலும் எங்களுக்கு வேற எதனா நல்லதை பார்க்கணும். இதுதான் கேட்கலான்னு தான் இருந்தோம். நாங்க எங்க கேட்க முடியுது? அவர் வந்து என்ன ஏற்பட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாரோ, என்ன சொல்லுவாரோ அவருக்கு தான் தெரியும். அவர் மனசுல எங்களுக்கு தெரியாது. இனிமேல் அவர் சொல்ற வார்த்தை தான் எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கே புரியலையே. இடம்லாம் சீர் பண்ணாங்க, வரலையே. இப்ப இங்க வந்துட்டு பாரு, இங்க லோல் பாடுறோம். நாங்க அவரை பார்க்க முடியலையே. நாங்க வந்து எங்களை ஊரை விட்டு போங்கன்னா நாங்க எங்க போவோம்? விவசாயத்தை நம்பி தான் நாங்க இருக்கிறோம். எங்க முப்பாட்ட காலத்துலேருந்து நாங்கள் விவசாயத்தை நம்பி நாங்கள் இருக்கிறோம். அந்த மண்ணை விட்டு போனோம்னா எங்களுக்கு விவசாயத்தை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு வேலை செய்ய தெரியாது. நாங்கள் விவசாயத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் அப்பத்துலேருந்தே சொல்கிறோம், எங்களுக்கு பணம்லாம் வேணாம். பணத்தை எடுத்து போய் எங்கன்னா செலவு பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்? இப்போ எங்களுக்கு கீழே எவ்வளோ எங்கள் பேரமாரு பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் எப்படி பழிக்கத்து இருக்குது. நாங்கள் 3 தலைமுறையாக இருக்கிறோம். எங்கள் பாட்ட காலத்துலேருந்து இருக்கிறோம். இப்போ ஊரை விட்டு போங்க பணம் கொடுக்குறோன்னா எங்கள் பணத்தை எடுத்து போய் நாங்கள் என்ன பண்ணுவோம்? கஷ்டம்தான் எங்களுக்கு. ஏற்பட்டு எடுக்க வராங்க. இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்னா 3 மாசத்துல இருப்பாங்க, 4 மாசத்துல, 1 வருஷத்துல இருப்பாங்க, 2 வருஷத்துல இருப்பாங்க சொல்லிக்கிட்டு தாங்கிறாங்க. அதைத்தான் இவர்கிட்ட சொல்ல. இவர் எதனா ஒரு முடுக்கு நல்ல முடு வரும்னு பார்த்தா சொல்ல முடியல. எல்லாம் ஆமா விவசாயி தான். எங்களுக்கு எது இல்லை, கைப்பட்டா தான் நாங்கள் இந்த மாதிரி சொன்னாங்க. எங்கன்னா போனா தான் உண்டு. இல்லைன்னா எங்களுக்கு சம்பள வேலையில 10,000 1 லட்சம் நாங்கள் வாங்கலை. போகிறோமா அன்னைக்குன்றது காலத்தில் தான் ஒரு 1 கிலோ அரிசி வாங்கி சோறாக்குறோம் நாங்கள். அதுதான் அவர்கிட்ட சொல்லலான்னு பார்த்து சொல்ல முடியல. களை எடுக்க போனால் 200 ரூபாய் கூலி ஆகுது. ஒரு கொளுத்து வேலைக்கு போனால் ஒரு 500 ரூபாய் கூலி ஆகுது. அது டெய்லியும் கிடைக்காது. ஒரு நாளைக்கு போச்சுன்னா 9 நாளைக்கு வீட்டை இருக்கணும். அந்த மாதிரி தான் நிலைமையில உக்காந்துக்கிறோம். அந்த ஒரு நாளைக்கு கொடுக்குற வேலை மறுநாள் அன்னைக்கு கிடையாது. அப்படித்தான் உக்காந்துக்கிறோம் நாங்கள். ஏதோ அவர்கிட்ட நம்மளுடைய கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா சொல்ல முடியல. அவர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. அதான் முடியும். புதுசா வராரு, அவருக்கு இந்த இதெல்லாம் தெரியாது. இப்ப நாங்க சொல்ல வந்தானே அவருக்கு தெரிப்பது. இப்ப அவரு செய்ய மாட்டாரா அந்த வேலைய? எப்ப எவ்வளவு ஜனம் கஷ்டப்படுறாங்கன்னு அவரு எடுத்து பேசட்டும். இப்போ அவர் பேசட்டும். வந்துக்கிறாரு எங்க ஊருக்கு. ஏகனாபுரம் வரனாரு. ஏகனாபுரத்துல இருந்து இப்ப இங்க வரல, இங்க வந்துக்கிறோம். அவரை பார்க்க முடியல எங்களால. அவரை முடுக்கு வரனா நாங்க நம்புறோம். ஏகனாபுரத்தை ஜனம் நம்புறோம். அவர் என்ன கொள்கையில வராரோ அந்த கொள்கையை நடக்கட்டும்.